ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒர்க் ஆகுது, ரிவர்ஸ் சென்சாரும் ஒர்க் ஆகுது. சஸ்பென்ஷன் ஓகே தான், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ வார்னிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இந்த எரர் கோடு வந்து நான் டிடிசி கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்குது சார். அது என்னென்னா, ஸோ நான் இந்த வண்டியை பற்றி எவ்வளோ தான் சொன்னாலும் கூட நல்ல ஹை ஸ்பீட் நல்லா இருக்குது, ஸ்டெபிளாக இருக்குது, செடான ஓட்டுற மாதிரி போகுது, ஒரு பெரிய எஸ்யூவி மாதிரி தெரியலன்னு சொன்னாலும் கூட வியூஎஸ் இது XUV 700 பெட்ரோலு ஆட்டோமேட்டிக்கு. இந்த வண்டி 2022 நவம்பரில் தான் வாங்கியிருக்காங்க. ஹார்ட்லி வந்து ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஸோ இந்த வண்டி தான் நம்ம கார் எவால்யூஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் ஆஃப் த கஸ்டமருக்கு. வண்டியோட ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு புல் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். வண்டி சீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் புல் பண்ணுறதா இருக்குது. ஸோ லெட் மீ டூ ஒன் மோர் ஐட்ரேஷன். ஸோ இப்போ நான் டுவர்ட்ஸ் ரைட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டேரிங்கை. ஸோ ஓகே தான், ஒன்றும் ஸ்டேரிங் புல்லிங்லாம் இல்லை. ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தெரியும், அது பிகாஸ் ஆஃப் வந்து ரோடோடைய அந்த ஆமாம் அதனால் இருக்கும். பட் இப்போ தான் இவ்வளோ தூரம் கழிச்சா லெஃப்ட்டில் போகுது. பட் இவ்வளோ தூரம் கழிச்சு லெஃப்ட்டில் போச்சுன்னா அதை வந்து நம்ம கன்சர்னாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஸோ நவ் இட்ஸ் ஓகே. ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா ஒன் சைட் புல்லிங் அப்படிங்கிற மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அந்த வண்டியோட இந்த ரைடிங் கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வண்டி வந்து 87-90 கிலோமீட்டர்ஸ் போகுது. உண்மையிலேயே 90 கிலோமீட்டர்ஸ் தான் போகுதா அப்படின்னு மீட்டர் மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த ஸ்பீடோடைய அந்த ஃபீலே வந்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே சீட்டில் உட்காந்துருக்கு நமக்கு ஒன்றுமே தெரியல. அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா வின் நாய்ஸாச்சும் இருக்கணும், இல்லை உள்ள வைப்ரேஷன்ஸாச்சும் இருக்கணும், இல்லை என்ஜின் நாய்ஸாச்சும் இருக்கணும். ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நாமளே மீட்டரை பார்த்து தெரிஞ்சிட்டா தான் உண்டு வண்டி ரொம்ப ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத. அஃப்கோர்ஸ் வந்து இந்த வண்டிக்கு வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நம்ம வந்து பெரிய ஸ்பீடெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ எப்போ நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்குதோ அப்போது நம்ம கொஞ்சம் வண்டியை வந்து ரவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட கார்னரிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது. அந்த கார்னரிங் ஸ்டெபிலிட்டி சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. வண்டி வந்து 3 டிஜிட்டை தாண்டிடுச்சு. ஆனாலுமே இந்த ஸ்டேரிங்லேயுமே அந்த ஃபீல் வரல. வண்டியோட பிரேக் அப்ளை பண்ணேன். ஸோ ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ரொம்ப இது நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டர்ன் அடிக்கணும் அப்படின்னு நினச்சி பிரேக் அடித்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பிரேக் அப்ளை ஆகுது. ஸோ வண்டியோட அந்த ஆக்சிலரேஷன் சொல்லுவோம், ஹவு குயிக்லி வந்து பார்த்தோன்னா ஆக்சிலரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஆக்சிலரேஷன் நமக்கு எந்த விதமான வந்து என்ஜினோ இல்லாட்டி டிரான்ஸ்மிஷனோ நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகி அந்த ரிசல்ட்டு கொடுக்குற மாதிரி எங்கேயுமே உணர முடியல. அது ரொம்ப ஒரு நம்ம சொல்கிற வெலாசிட்டின்னு சொல்லுவோம், அந்த ஸ்பீடு போனால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே தான் அந்த ஆக்சிலரேஷன் பண்ணும் போதும் வருது. ஏன்னா ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாது, ஏன்னா இட் வில் கோஸ் ஆன் எ சேம் வெலாசிட்டி. ஆனால் ஆக்சிலேஷன் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எவ்ரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேரி ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி ரெவ் ஆகணும் இன்ஜினு. ஆனால் அது எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபீல் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் வந்து ஆக்சுவலி இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய வண்டி ஓட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இல்லை. ஏன்னா பெரிய வண்டியில் நிறைய டைம் என்னென்னா உங்களுக்கு பாடி ரோல்லாம் தெரியும். ஏன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸ்லாம் அதிகமாக உங்களுக்கு வந்து பாடி ரோல்லாம் தெரியும். ஆனால் இது ஏதோ ஒரு செடான் காரில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன். ஸோ இந்த கார்னரிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். கார்னரிங் ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குன்னா நார்மலாக கார்னரிங் போகும்போது இந்த மாதிரி பெரிய வண்டி போகும்போது நீங்கள் ஸ்பீடு ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா பாடி ரோல் ஆகும் உங்களுக்கு. ஆனால் இது ஏதோ செடான் காரில் நல்லா வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியம் செடான் காரில் போனால் உங்களுக்கு எந்த மாதிரியான வந்து பார்த்தோன்னா அந்த நம்ம சொல்லுவோம் அந்த வெயிட் வந்து பார்த்தோன்னா வந்து க்ளோஸ் டு வந்து பார்த்தோன்னா கிரவுண்டு சென்ட்ரல் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக போகிற ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் இது ரொம்ப நல்லாவே இருக்குது. அட் த ஸ்பீட் ஆஃப் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம கார்னிங் பண்ணும்போது கூட. ஸோ அந்த ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்டு காரில் வந்து அஃப்கோர்ஸ் வந்து 15,000 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் எந்த விதமான அப்சர்வேஷன் நீங்கள் சொல்லவும் கூடாது. உண்மையிலே 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ஃபீலாக இருக்குது. அந்த மாதிரி 15,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்குது.
இன்னொரு ஒரு டர்ன் கூட எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஒன் மோர் டைம் வந்து ஓட்டி பார்த்தலாம் அப்படின்னு. சார் இன்னொரே ஒரு டர்ன் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் இந்த வண்டியை பற்றி எவ்வளோ தான் சொன்னாலும் கூட நல்ல ஹை ஸ்பீட் நல்லா இருக்குது, ஸ்டெபிளாக இருக்குது, செடான ஓட்டுற மாதிரி போகுது, ஒரு பெரிய எஸ்யூவி மாதிரி தெரியலன்னு சொன்னாலும் கூட தயவு செஞ்சு கார் ஓட்டுறவங்க அத்தனை பேருமே ஸோ இதை டெஸ்ட் ரைக்காக பண்ணுறது. ரெகுலர் லைஃப்பில் தயவு செஞ்சு ஹை ஸ்பீடாக ஓட்டணும் அவசியமே கிடையாது. ஸோ அந்த வண்டியில் அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கட்டும், லெட் இட் பி தேர். பட் உங்களுக்கு அவசியம் இல்லாமல் அந்த ஸ்பீடு போகாதீங்க. அவசியப்பட்டதுனா கூட கொஞ்சம் காஷனாக ஓட்டுங்க. இட் இஸ் நாட் ஒன்லி யுவர் சேஃப், சரௌண்டிங்கோட சேஃப்டி உங்கள் கையில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஒன்லி விச் ஐ வாண்ட் டு கன்வே டு ஆல் ஆஃப் யூ. ஸோ இந்த வண்டியை பொறுத்து நான் செகண்ட் ரவுண்டு ஓட்டிட்டேன். ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபீலிங் குட். ஸோ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, அந்த கார்னரிங் எல்லாமே ஓகே தான், ஆக்சலரேஷன் எல்லாமே ஓகே தான். ஸோ மற்றபடி ஃபீச்சர்ஸ் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தென் வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துலாம். விட்டுருங்க. ஸோ என்ஜினுடைய சவுண்டு, ஐட்லிங் கண்டிஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவ் பண்ணும்போது தென் அகைன் ஒரு 2000 RPM மெயின்டைன் பண்ணும் போதும் என்ஜினோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்சர்வ் ஆகுது. சார் வாங்க சார். இந்த வண்டியை பொறுத்தவரையில் கிளச் அண்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. சரிங்களா? இதில் ஒன்று மட்டும் நான் செக் பண்ணிடுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி மூவ் ஆகும். ஸோ அது மட்டும் ஒரு டைம் நான் பார்க்குறேன் மட்டும். ஸோ வார்னிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. பிக்கப் நார்மலாக தான் இருக்குது. சரிங்களா? க்ரூஸ் நான் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்க்கல, நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எரர் கூட வரல. நீங்கள் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்மோக் அண்ட் ஆயில் ஸ்பில்லேஜ் அஃப்கோர்ஸ் பெட்ரோலில் பொதுவாக இருக்காது. நான் இப்போ செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஸ்மோக் ஆயில் எதுவும் இல்லை. சரிங்களா? பட் இந்த எரர் கோடு வந்து நான் டிடிசி கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவாக இது இருக்குது சார். அது என்னென்னா ஹைட் அட்ஜஸ்டர், மோட்டார் பொசிஷன் சென்சார், பவர், எரர், சீட், டச், எக்ஸ்ட்ரீம் அண்ட் இது வந்து இந்த எஸ்சிஎம்மில் இருக்குது. இது வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. இது வந்து நான் வண்டியை நான் எடுக்கிறது கிளியர் பண்ணிட்டீங்க. ஆமாம். இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இது ஆக்டிவாக தான் இருக்குது. இது எரர் கோடு தான் இது. இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் வேறு என்ன எரர் கோடு இருக்குது. அது ஓகே. இங்கே இந்த ரைட் சைடில் ரைட் இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் அதை பார்த்து ஆப்ஷன் லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. அதுதான் ரைட். ஓகே சரி. சரி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேனிங் மட்டும் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதை முடிஞ்சு போச்சு. வியூவர்ஸ், இந்த காரை எவால்யூஷன் பண்ணினதில்லை. ஸோ நம்மளோட ஃபீட்பேக்கு கஸ்டமருக்கு என்னென்னா இந்த காரை வாங்கிக்கிங்க. சின்ன சின்ன டென்ட்டு, டேமேஜஸ்ஸு, ஸ்க்ராச்சஸ்ஸு, பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கைண்ட் ஆஃப் எரர் கோட்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள் தான். செகண்ட் கார் வாங்கும்போது நீங்கள் 0ல் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஸ்க்ராட்ச், டென்ட்டு, இந்த எரர் கோடோடு இந்த காரை வாங்கிக்கலாங்கிறது தான் நான் கஸ்டமருக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கு. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.